91ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 91ஆம் சங்கீதத்தை பாருங்க. 91ஆம் சங்கீதம் எல்லாம் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம், குட்டி பிள்ளைகள் கூட. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 91ஆம் சங்கீதம் இது நமக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிற ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். யார் யார் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய அடைக்கலத்திற்குள் வந்திருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதத்தை உரிமை கொண்டாட முடியும். பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் வாழ்ந்து தேவன் விட்டு வழி விலகி இருந்தால் இந்த ஆசீர்வாதத்தை பாதுகாப்பை நீங்கள் சொந்தமாக்க முடியாது. இதுவரை எப்படி இருந்தாலும் இன்றைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் பாவ வழிகளை மன்னிச்சிருங்க, உங்களை வேதனைப்படுத்தின பாவ காரியங்கள் எது இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, இன்றைக்கு உம்முடைய மறைவுக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால இது கிறிஸ்தவங்க பெயர் வச்சிருக்கிற எல்லாருக்கும் சொந்தம் கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் உள்ள அவருக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களுக்கு. இதுவரை இல்லாட்டால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இப்போ ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய பாதுகாப்புக்குள்ள உங்களுடைய பிள்ளையா இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு பிரியமில்லாத பாவம் எதுவும் இனிமே எனக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவேன்னு ஒப்பு கொடுத்தா இந்த பாதுகாப்புக்குள்ள வந்துருவீங்க. உன்னதமானவரின் மறைவு, அவர் உன்னதமான தேவன், அவருடைய நிழல் நம்மை பாதுகாக்குமா? உன்னதமானவருடைய மறைவு, அவருடைய நிழல் உங்க குடும்பத்தையே பாதுகாக்கும், உங்களை பாதுகாப்பார். நான் கர்த்தரை நோக்கி நீங்க என்ன சொல்லணும்? நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். விசுவாசத்தோடு சொல்ல, ஆண்டவரே, நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு, எங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு. உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடணும். நீங்க சொல்லணும், வாய் திறந்து, என் தேவன் எங்களுக்கு அடைக்கலம், எங்களுக்கு கோட்டை, எங்களுக்கு அரண், எங்களுக்கு பாதுகாப்பு, அப்படி சொல்லணும். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி, வேடன் என்றால் பிசாசு. அவன் வேட்டையாடுகிறவன், தூரத்திலிருந்து அம்புகளை எய்து நம்மை காயப்படுத்துகிறவன், பில்லி சூனியங்கள் மந்திரங்கள் இது வழியா தூரத்திலிருந்து அம்பு எய்கிறவன். ஆனா அவனுடைய கண்ணி, அவன் கண்ணி வச்சு நம்ம அகப்படுத்த நினைப்பான். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை தப்புவிப்பார். சாத்தானுடைய ஒரு தந்திரமும் நம்மளை மேற்கொள்ளாது, கர்த்தர் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய், அதான் சொல்ல, இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய், அதற்கு நம்மை தேவன் தப்புவிப்பார். நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க, உங்க குடும்பம் பாதிக்கப்படாது, உங்க பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டாங்க. விசுவாசிங்க, நீர் தப்புவிப்பீர். பாழாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை தப்புவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்க அறிக்கையிடணும், விசுவாசத்தோட நீங்க சொல்லணும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஒரு பறவை, கோழி பாருங்க, குஞ்சுகள், எங்க வீட்டில் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். கோழி குஞ்சுகள் 10-15 குஞ்சு இருக்கும். திடீர்னு பார்த்தா கோழி தான் இருக்கும், குஞ்சுகளை காணாம போயிடும். என்ன ஒரு குஞ்சையும் காணுமே அப்படின்னு பார்த்தா அப்படி மேலே தலை தூக்கி பார்க்கும்.
மேலே அந்த கள்ளப்பருந்து வட்டமிடும். குஞ்சுக்கு ஆபத்துன உடனே அந்த தாய் கோழி ஒரு சத்தம் கொடுக்கும் பாருங்க, ரெக்கை விரிக்கும். 10-15 குஞ்சுகளும் ரெக்கைக்குள்ள வந்துடும். அப்படியே அது எங்க இருக்குன்னே தெரியாது. அதுதான் அப்படி ஆண்டவர் நம்மை மூடி பாதுகாப்பாராம். கொள்ள நோய், பிசாசினால் வரக்கூடிய ஆபத்துகள், தூரத்திலிருந்து வைக்கப்படுகிற ஆபத்து காரியங்கள் எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடி அவர் தமது சிறகுகளாலே மூடுவாராம். உங்க குடும்பத்தை அப்படியே மூடி பாதுகாப்பா. என் பிள்ளைங்க, இது என் குடும்பம், இவங்க என் குழந்தைங்க, ஆண்டவர் பாதுகாப்பார். அவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர்கிட்ட ஓடி வந்துருங்க, தூரத்துல நிக்காருங்க. குஞ்சுகள் பாருங்க, பருந்து வந்த உடனே வேகமா தாய் பறவைட்டு ஓடி வந்துடும் கோழிகிட்ட. அந்த ரெக்கைக்குள்ள வந்து நுழைஞ்சு கொள்ளும். நீங்க அந்த மாதிரி அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதுங்க. ஐயோ, கொள்ளை நோய் பரவுதுன்றாங்களே, இன்னும் ஒண்ணு பண்ண முடியாதுன்றாங்களே, இன்னும் தீவிரமா பரவுதுன்னு ஒண்ணுக்கும் பயப்படாதுங்க. அன்று சொல்ல, பயப்படாத, நான் இருக்கேன்ல உன்னை பாதுகாக்க. இந்த கொள்ளை நோய் உன்னை தொடாம பாதுகாக்க நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படாதங்க. அன்று சொல்ல, பயப்படாத. பயந்தா பிசாசு கொண்டு வருகிற முதல் ஆயுதம். அன்று சொல்லாரு, நான் உனக்கு இருக்கிறவன், செட்டைக்குள்ள உன்னை வச்சு கொள்ளுவேன், ஒண்ணு மேற்கொள்ளாது அப்படின்னா தான் அன்று சொல்ல. இரவில் உண்டாகும் பயங்கரம், ராத்திரில கண்ணுக்கு தெரியாத ஆபத்து, நமக்கே தெரியாது, கண்ணுக்கு தெரியாத ஆபத்து. இரவில் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பீங்க, என்ன சுத்தி நடக்க நமக்கு தெரியாது. ஆனா இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இரவும் பகல நம்ம வீட்டு மேல அவர் நோக்கமா இருக்கிறார். என் பிள்ளைங்க குடும்பம், என் பிள்ளைங்க வீடு நான் பாதுகாக்கணும் கவனமா இருக்கிறார். பகலில் பறக்கும் அம்புகள், இந்த அம்புகள் தான் சாத்தானை எய்யக்கூடிய அக்னியாஸ்திரங்கள். அம்புகள் பொறாமையினால் வரக்கூடியது, வில்லு சுனித்தினால் வரக்கூடியது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய், ராத்திரில தான் அந்த கொள்ளை நோய் நடமாடுமா. இருளில் நடமாடும் கொள்ளை நோய். எகிப்துல பாத்தீங்களா, வாதை என்கிற கொள்ளை நோய் வந்தபோது அந்த வாசல் நிலையில அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை பூசி அவங்க அடையாளம் போட்டதுனால வாதை கடந்து போனது. ரத்தம் பூசப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள அந்த வாதை நுழையல. இயேசுடைய ரத்தத்தை விசுவாசத்தோடு பூசி விடுவது, அவ்வளவுதான். வேற ஒண்ணு, விசுவாசத்தோட இயேசுடைய ரத்தத்தை வீட்டு நிலைக்கால பூசுறோம். ஆண்டவரை சாத்தானை ஜெயித்த இயேசுவின் ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம், எங்க வீட்டுக்குள்ள எந்த கொள்ளை நோய் நுழையக்கூடாது, விசுவாசத்தோட அறிக்கையிட்டா போதும், அவ்வளவுதான். பாருங்க, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உங்களுக்கு ஒரு இடமா இத்தனை பேர் பேசட்டும், செய்யட்டும், கொக்கரிக்கட்டும், ஒன்றும் உங்களை அசைக்காது. நீங்க வாட்டில் சந்தோஷமா போய்கொண்டே இருப்பீங்க, ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். அவங்க அழிஞ்சு போறதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பினவங்க, பொறாமை கொண்டவங்க, உங்களை அழிக்க நினைச்சவங்க, அவங்க அழிந்து போவதை நீங்க பார்ப்பீங்க. நீங்க கம்பீரமா நிப்பீங்கன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். 10வது வசனம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கொள்ள நோய் உன் கூடாரத்தை அணுகாது. நீங்க அதை சொல்லணும்ப்பா, அந்த பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நீங்க கன்ஃபஸ் பண்ணணும், அறிக்கையிடணும். பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. என்ன இயேசு எங்களுக்கு இருக்கிறார், அதை அறிக்கையிடணும். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லணும். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஒரு தூதன் அல்ல, பல தூதர்களை கர்த்தர் கட்டளையிடுவாராம். உங்களுடைய வழிகளிலெல்லாம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பாங்களாம். அவ்வளவு தூதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க. நீங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்களா, தேவதூதர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்க டிராவல் இருக்கீங்களா, தேவதூதர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்க எங்க இருந்தாலும், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறீங்களா, தேவதூதர்கள் கூட வர்றாங்க. காலேஜுக்கு போறீங்களா, தேவதூதர்கள் கூட வர்றாங்க. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் வேத புஸ்தகத்துல தெளிவா இருக்கிறது. ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்காக ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருக்கிற பணிவிடையின் ஆவிகள் தேவதூதர்கள். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தேவதூதர்கள் கொடுக்கப்படும். குடிகாரனுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டார். ரட்சிக்கப்பட்டு அவருக்கென்று வாழ ஒப்பு கொடுத்தவங்களுக்கு தேவதூதருடைய பாதுகாப்பு. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து
அது எதை குறிக்கிறது? பிசாசனுடைய கிரியைகள், ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில். நம்முடைய சத்துருவாகிய பிசாசு இருக்கானே, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் செயல்படுவான். சிங்கம் கிடையாது, டூப்ளிகேட்டு. சிங்கம் மாதிரி உருவம் பேசுவான், எல்லாம் டூப்ளிகேட், டம்மி பேசாது. ஏசு அப்படி ஒரு கர்ச்சித்தார்னவங்க ஓடிய போயிடுவான் அந்த பிசாசு, அவ்வளவுதான். அது மாதிரி சிங்கம் மாதிரி எழும்புவான், விரியன் பாம்பு. இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள், விஷத்தன்மை உள்ளவைகள். உள்ளத்துல விஷத்தை வச்சு கக்கிற பாம்பின் விஷம் கொண்ட மனிதர்கள் நம்ம சுற்றிலும் இருப்பாங்க. நீங்க வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல உங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, சில ஆட்கள் உங்களை சுற்றில் இருக்கிறவங்க பொறாமையினால உள்ளத்துல நஞ்சு விஷத்தை வைத்து கொண்டு கட்டுவிரியனை போல உங்களை அழிச்சிறதுக்கான வார்த்தைகளை எல்லாம் பேசுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, நீ அவள நடந்து போய்கிட்டே இருப்ப, அதை மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்ப, அது ஒன்றும் பண்ணாது. அதை வலு சொற்பத்தையும் மிதித்து போடுவான்னு சொல்லி அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பயப்படாதங்க, நம்ம கூட இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். இப்போ 14-15 பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நீங்க ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்கணும். இயேசு இயேசு இயேசு, அவர் தான் என் வாஞ்சி, அவர் தான் என் வெறுப்பு, அவர் என் கூடவே இருக்கணும். அவர் மேல வாஞ்சியா இருந்தா விடுவிப்பார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளணும், அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளணும், அவருடைய வல்லமை நீங்க அறிந்து கொள்ளணும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நீங்க கூப்பிடணும். அவனுக்கு நான் மறு உத்தரவு அருளுவேன். ஜெபிக்கணும். அப்ப நீங்க அவர் மேல வாஞ்சியா இருக்கணும், விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், அவரை கூப்பிடணும். இந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஆபத்து தான், ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார், கனப்படுத்துவார், உங்களை வெட்கப்பட சேதப்பட விட மாட்டார். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி நீடித்த ஆயுளை கர்த்தர் தருவார். ஒன்றும் பயப்படாங்க. உங்களுக்கு நீடி ஆயுளை கொடுத்து ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இதான் அந்த சங்கீதத்தினுடைய அர்த்தம். இதை நீங்க டெய்லி வாசிக்கணும். குடும்பமா நீங்க என்ன பண்ண, ஃபேமிலியா நீங்க நின்று தினம் ஒரு முறை சத்தமா இதை வாசித்தோம். ஃபேமிலி பிரேயர்ல மற்ற வசனெல்லாம் வாச முடிச்ச பிறகு 91 சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்து இதை கிளைம் பண்ணி இதுக்கு ஒப்பு கொடுத்து எங்க குடும்பத்தை உங்களுடைய பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி ஜெபிக்கணும். சரியா? இப்ப உட்காருங்க, இன்னொரு ஜெபம் செய்ய போறோம். நல்ல கவனிங்க. 91 சங்கீதத்தை தினம் ஒரு முறை குடும்பமா வாசித்து இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க. சரியா? இதே மாதிரி அறிக்கையிட்டு, ஆண்டவரே எந்த வாதையும் கொள்ள நோயும் எங்களை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு. உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த கொள்ள நோயினால கிருமினால பாதிக்கப்பட்டிருந்தா பயப்படாதுங்க. இந்த வசனத்தை சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிங்க. அவங்க விடுதலை ஆக்கி வந்துடுவாங்க. ஆஸ்பத்திரியில் இருந்து அவங்களுக்காக ஜெபிங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அற்புத சுகமாகி பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால இனி எந்த கொள்ள நோய் கிருமிகளையும் வீட்டுக்குள்ள நுழையாதபடி கர்த்தர் பாதுகாப்பான்னு விசுவாசித்து இந்த பாதுகாப்பின் சங்கீதத்தை தினம் ஒரு முறை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. சரியா? சரி. அடுத்து எண்ணெய் பாட்டில் வச்சிருக்கீங்களா? எண்ணெய் பாட்டில் சிலர் லிட்டராக வாங்கி வச்சிருப்பீங்க. ஆனால் அவ்வளோ பெருசு தேவையில்லை. பாருங்க, இது ஒரு சின்ன பாட்டில் நான் இங்கே ஜெபிக்க வர பிள்ளைகளுக்கு ஜெபிச்சு கொடுத்து அனுப்புவது உண்டு. இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேத புஸ்தகத்தில் யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம், பைபிள் எடுங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம் பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஜெபங்கள் நாங்களும் செய்கிறோம், பல இடத்துல செய்யப்படுகிறது. அது எதனாலன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அந்த நாட்களில் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டா, ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, சபையில் ஒருத்தர் வியாதிப்பட்டா, சபை மூப்பர்கள் அவங்க அதுக்குன்னு அபிஷேகம் பெற்றவங்க, அவங்க அபிஷேகம் பெற்றவங்களா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்ததுனால அன்றைக்கே அவங்கள அழைச்சி நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டாரு. இன்றைக்கு நீங்களே அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கீங்க, நீங்களே ஜெபிக்கலாம்.
இன்னொரு ஆளை தேடன்னு அவசியம் இல்லை. ஊழியர்கிட்டே நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம், தவறில்லை. நீங்களும் அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கலாம். உங்கள் மூலமாகவும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற காரியத்தை கவனிங்க. இந்த எண்ணெயில் என்ன விஷயம், அது என்ன எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு மோசே மூலமாக சொல்லும்போது அபிஷேக தைலம், அனாயிண்டிங் ஆயில் என்று ஒன்றை தயாரிக்க சொல்லுகிறார். அது டிஃப்ரெண்டான பொருளை தயாரிக்கணும். அது ஒன்லி அபிஷேகத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். அது தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர்கள் பொருட்களை அபிஷேகம் பண்ண அதுக்குன்னு கர்த்தர் தயாரிக்க சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர், அந்த அனாயிண்டிங் நம்மீது வருகிறாரு. அப்போது இந்த எண்ணெய் பூசி வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சகம் சுகமாகிடுவாங்க. எப்படி சுகமாகறாங்க அப்படின்னா, இந்த எண்ணெயில் ஒன்றுமே கிடையாது. நல்ல முதல்ல அறிந்து கொள்ளுங்க. எண்ணெய் சுகமாக்குவது இல்லை. நீங்கள் நல்ல எண்ணெய் சுகமாக்குவது இல்லை. எண்ணெயில் ஒன்றும் கிடையாது. அப்போ எண்ணெய் பூசி ஜெபிக்க சொல்லியிருக்கேன்னா, இந்த எண்ணெய் எதை ரெப்ரசன்ட் பண்ணுகிறாரு? 2 காரியம். ஒன்று, எந்த எண்ணெயாக இருந்தாலும், அது தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, கடலை எண்ணெயாக இருந்தாலும் சரி, சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் சரி, ஒரு வித்தை கசக்கி புளிஞ்சி எடுத்தால் தான் எண்ணெய் வரும், இல்லை சும்மா வராது இல்லை எண்ணெய். அப்போ இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? முதலாவது, இயேசு எனக்காக சிலுவையிலே கசக்கி பிழியப்பட்டார். அதை நினைவு கூறும்படி என்னுடைய பாவம், என்னுடைய வியாதி, என்னுடைய சாபம், என்னுடைய வேதனை எல்லாவற்றிற்காக இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து கசக்கி பிழியப்பட்டு தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். அதை நினைவு கூறும்படி எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. எப்படி இந்த எண்ணெய் கசக்கி பிழிந்து எடுக்கப்பட்டதோ அதே மாதிரி எனக்காக இயேசு சிலுவையில் கசக்கி பிழியப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு இன்றைக்கு விடுதலை என்கிற விசுவாசத்தை அவர் மேலே வைப்பதற்கு, நினைப்பூட்டுவதற்கு அந்த எண்ணெய் ஒன்று. 2வது, இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அனாயிண்டிங், பரிசுத்த ஆவியானவரை அந்த எண்ணெய் குறிக்கும். அதனால தான் ஏசாயா 10:27 அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும். அனாயிண்டிங் ஷல் பிரேக் த யோக். சாத்தான் நம்மீது வைக்கிற வியாதி, பலவீனம், கட்டுகள் என்கிற அந்த நுகத்தை அபிஷேகம் முறிக்கும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆவியானவரை குறிக்கும். இந்த 2 காரியம். ஒன்று, இயேசுடைய ரத்தத்தை நினைவு கூறணும். 2வது, பரிசுத்த ஆவியானவரை நினைவு கூர்ந்து இதை பயன்படுத்தணும். என்னால் ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு விடுதலை, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் விடுதலை. இந்த 2ஐயும் நினைவு கூறுவதற்கு இந்த எண்ணெய், அதுதான் ஒரு சிம்டமே தவிர இந்த எண்ணெயில் ஒரு அற்புதமும் கிடையாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. சிலர் இப்போ எருசலேமுக்கு போனீங்கன்னா அந்த அனாயிண்டிங் ஆயில் இப்பவும் விற்கிறாங்க. நான் போகும்போது வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தப்பு கிடையாது, நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க. அதை பூசி ஜெபிக்கிறீங்க, தப்பு இல்லை. இது எருசலேமிலிருந்து வாங்கிட்டு வந்த ஆயில், இது அனாயிண்டிங் ஆயில், இதில் தான் ஸ்பெஷல் அனாயிண்டிங் சொன்னீங்கன்னா அது பாவம், அது விக்கிரகம். அப்படி பேசக்கூடாது. ஏன் எங்கள் உள்ள தேங்காய் எண்ணெய் வச்சு ஜெபிச்சு அற்புதம் நடக்காதான்? நடக்கும். அங்கேருந்து ஸ்பெஷலாக செஞ்சு ஒரு ஞாபகத்தை வாங்கிட்டு வர்றீங்க, அதை பயன்படுத்துறீங்க, தப்பு கிடையாது. அதில் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்குது, அதை ஊற்றணும், அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும்னு பேசினா அது வேதத்தின்படி தப்பு. அதை விக்கிரகமாக்கக்கூடாது. சிலர் ஜெபிச்சிருவாரு, மோகலாச ஜோம் பண்ண எண்ணெய், 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்ச எண்ணெய். நீங்கள் 120 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும் இது இந்த எண்ணெயிலே வல்லமை கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ எப்படிங்க அந்த அற்புதம் நடக்குது? வசனம், தி வேர்ட் ஆஃப் காட். வசனத்தில் தான் நீங்கள் நிற்கணும், வசனத்தை தான் விசுவாசிக்கணும். எதனால இந்த அற்புதம் நடக்கு? எண்ணெயினால இல்லை, மோகன்லாசை ஜெபிச்சதுனால இல்லை, அது எருசலேமிலிருந்து வந்ததுனால நடக்க போறதில்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்க எண்ணெய் பூசி கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பணியாளி, இந்த அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உங்களுடைய விசுவாசம் எண்ணெயின் மேல இருக்கக்கூடாது, வசனத்தின் மேல இருக்கணும். நிறைய ஊழியர்களே டைவர்ட் பண்ணிடுவாங்க. நான் ஜெபம் பண்ணி கொடுத்தா உனக்கு அவ்வளவுதான், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும். டோன்ட் பிலீவ் தட். அதை விசுவாசிக்காரங்க. வசனத்தை விசுவாசிங்க. எருசலேமிலிருந்து வாங்கிட்டு வந்தா நாக்கும் இந்த எண்ணெய் பூசினா அவ்வளவுதான், நம்பாதுங்க. வசனத்தை நம்ப பழகுங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது. இந்த மிராக்கிள்ஸ் நடக்க காரணம் வசனம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா? இயேசு ஒரு பிறவிக்குருவனை கண்ணில் சேத்தை பூசி சீலவன் குளத்தில் போய் கழுவுப்பான்றாரு. பார்வடைஞ்சிருவேன்னு. எங்கே போகிறேன்னாங்க, சீலவன் குளத்தில் கழுவி பார்வடை போகிறேன். உனக்கு பைத்தியமா? உனக்கு
சீலவங்குளத்தில் எத்தனை வருஷமா இருக்குது, அங்கே ஒரு வியாதியும் சுகமானதில்லை. யாரோ ஒரு இயேசு சொன்னார்னு நீ போறியே, முட்டாள் தானே நீ சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இயேசு சொன்னாரு, நான் போறேன், எனக்கு கண் பார்வை வந்துடும். அவன் போய் கழுவுனா கண் பார்வை வந்துட்டு, சீலவங்குளத்தில் கண் பார்வை வந்துட்டு. அப்போ நம்மளும் வியாதியஸ்தெல்லாம் கொண்டு வாங்க, சீலவங்குளத்தில் போய் குளிப்பாட்டலான்னா ஒரு அற்புதமும் நடக்கல. அந்த ஒரு அற்புதம் தான் நடந்துச்சு. ஏன்? அந்த தண்ணியில் அற்புதம் கிடையாதுங்க. இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். He obeyed the word of God. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதல் தான் அற்புதத்தை கொண்டு வந்தது. அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்தான். இயேசுவின் வார்த்தையின் மேல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுங்க. எந்த பொருள் மேல நம்பிக்கை வச்சிடாதங்க. ஆனால் இந்த எண்ணெயை ஆண்டவர் பயன்படுத்த சொன்ன நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். எண்ணெய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து, இது மோகன்லால் ஜெபம் பண்ண எண்ணெய், இது அங்கிருந்து வாங்கிட்டு வந்த எண்ணெய், இங்கிருந்து வாங்கிட்டு வந்த எண்ணெய், அப்படி விக்கிரகமாக்காதுங்க. அதனால ஒரு பலனும் உண்டாகாது. அந்த மாதிரி பெருமை பேசினீங்கன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். அதுக்கு இடம் கொடுக்காதுங்க. வசனம் என்ன சொல்லுது அதுதான் கவனிக்கணும். நாங்கள் இந்த பாட்டில் தான் எழுதியிருக்கிறோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 5:14-15 வசனத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். பிரேயிங் ஆல் ஃப்ரீ. இது காசு கிடையாது, ஃப்ரீ தான். அது மாதிரி சிலர் எது வச்சு எண்ணெய் வியாபாரமே பண்ணிடுவாங்க. தண்ணி வியாபாரம், எண்ணெய் வியாபாரம் பண்ணக்கூடிய ஊழியரும் இருக்கிறாங்க. டோன்ட் பிலீவ் தட். அதை விசுவாசிக்காதங்க. அதனால அற்புதம் நடக்காது. அதனால வசனத்துல நீங்க நிற்க பழகுங்க. அந்த வசனம் சொல்லுது, அப்போ இயேசுடைய ரத்தம் பரிசுத்த ஆவியானவரை ரெப்ரசன்ட் பண்ணுகிறது. அதை விசுவாசித்து ஒருத்தர் வியாதிப்பட்டா அந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன். அனாயிண்ட் வித் ஆயில் அண்ட் பிரேயர். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அப்படியே குடிக்க கொடுக்கறது, வாயில ஊத்து அப்படின்னு நிறைய அப்படி அள்ளி வச்சு அடிக்கிறது, அப்படிலாம் தேவையில்லை. தயவு செய்து நீங்கள் நிறைய உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படி பண்ணிடுறீங்க. ஒன்றும் தேவையில்லை. சிம்பிளாக ஒரு சொட்டு போதும். ஜஸ்ட் ஒன் டச், அவ்வளோதான். அதில் ஆயில் அப்படியே நீங்கள் நெத்தியில் வச்சு அனாயின் பண்ணி ஜெபிக்கணும். அவ்வளோதான், போதும். அதனால இவ்வளவு போதும். நீங்கள் தேவைன்னா மறுபடியும் ஊற்றி வச்சுக்கொள்ளலாம். டின்னாக வச்சு அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? எல்லாத்துக்கும் நாங்கள் இன்றைக்கி சமையலுக்கும் ஜெப ஆயில் தான், அது மாதிரிலாம் பயன்படுத்தாங்க. அது மாதிரி தப்பான விசுவாசத்துக்குள்ளே போகாதங்க. ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுதோ அதுக்குள்ளே நிற்க பழகணும். சரியா? வசனம் என்ன சொல்லுதோ அதை விசுவாசித்து பழகணும். வியாதிப்பட்டிருக்குது, குழந்தைக்கு வியாதி, உங்கள் வீட்டில் யாரோ சிக்கா இருக்கிறாங்க, ஒரு பலவீனம் இருக்குது, அப்போ அதுலேருந்து ஒரு சுகம் வேணும். ஆண்டவர் ஒரு வழி சொல்லியிருக்கிறாரு. எண்ணெயை எடுத்து அந்த நெத்தியில் லேசாக வச்சு ஒரு புள்ளி வச்சாலே போதும். ஒரு புள்ளி அப்படி வச்சு மெயினாக எதை நினைக்கிற? இயேசுடைய ரத்தத்தை நீங்கள் நினைக்கணும். இயேசுவே, இந்த பலவீனம், இந்த வியாதி, இந்த வேதனை, இந்த சாபக்கட்டை நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க. ஐ பிலீவ் தட். பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கி இப்போ விடுதலை கொடுக்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ண கடவன். நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்படி சொல்லி ஜெபிக்க பழகுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா திருத்துவ தேவன் அதில் வந்துடுவார். கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கின நம்முடைய பிதாவாகிய தேவன். இயேசு நமக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தவர். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன் அப்படின்னு அர்த்தம். அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எண்ணெய் பூசி, இயேசுவே உம்முடைய வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன். நீ நல்லா கவனிங்க, உம்முடைய வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எண்ணெய் பூசி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தால் அவனை எழுப்புவார் என்ற வார்த்தையை நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க, அற்புதம் நடந்துரும். அதான் மிராக்களுடைய ரகசியம், வசனத்தை விசுவாசிப்பது. புரியுதா உங்களுக்கு அந்த வசனம்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்படின்னு அர்த்தம், பிணியாளி சுகமாயிருவான். விசுவாசம் உள்ள ஜெபம். அடுத்தது, கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒருவேளை சில பலவீனம் குறை அவன்கிட்ட இருக்கலாம், ஆண்டவர் அதை மன்னிச்சிருவாராம். நீங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறதுனால, இயேசுடைய ரத்தத்தை நினைத்து, ஆவியானுடைய வல்லமை நினைத்து ஜெபிக்கிறதுனால அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். சில சமயத்துல மற்றவங்கள்ட்ட ஒப்புரவாக வேண்டியது இருந்தால் அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. 2 பேருக்கு மனத்தாங்கல் கஷ்டம், அதனால இந்த வியாதி வந்திருக்கு நீ உணர்ந்தா அறிக்கையிட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, சுகமாயிரும். எல்லாம் பைபிள்ல தெளிவா இருக்குது. வசனத்தின் வெளிச்சத்துல நடக்க பழகுங்க. ஒருத்தர் உங்களை ஏமாற்ற முடியாது. இந்த எண்ணெய் வியாபாரம், தண்ணி வியாபாரம் இடமே கொடுக்காதுங்க. நான் கண்ணால பார்த்தேன், நைஜீரியாவில் இவ்வளவுக்கான பாட்டில் தண்ணிக்கு 5000 ரூபாய் இந்திய ரூபாய்க்கு ஆயிரக்கணக்கான பேர் கியூவில் நின்று வாங்குறாங்க. அதெல்லாம் வேதத்தில் இல்லாத ஒரு காரியம்.
பைபிளில் இல்லாத ஒரு காரியத்தை நம்ம நம்பக்கூடாது. இன்னைக்கு பணத்துக்காக, பிஸ்னஸுக்காக சில ஊழியர்களை பிசாசு வஞ்சித்து விடுகிறான். எதுக்கு இடம் கொடுக்காதுங்க. அதனால இப்படி பயன்படுத்துங்க. நாங்கள் இங்கே வர்றவங்களுக்கு நிறைய கிறிஸ்தவர் அல்லாத மக்களும் வருவாங்க. அவங்க ஜெபிக்கிறோம். அவங்கள இயேசுக்குள்ள நிலைநிறுத்துறது எப்படி? அவங்களுக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க வைக்கணும். அப்போ தான் தொடர்ந்து அவங்க விடுதலை பெற முடியும். அதுக்கு தான் இவ்வளோண்டு எண்ணெய் கொடுத்து இந்த எண்ணெய் பூசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்பா. அவங்க புதுசு இல்லை, நம்ம விசுவாசிகள் வரல, புதுசாக வர்றவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுயா, என்ன சொன்னால் எங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்காகத்தான் நாங்கள் இதை சொல்லி இந்த எண்ணெயை பூசி இயேசு உங்களுக்காக சிலுவையில் ரத்த சிந்தனை விளக்கி சொல்லி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சு நிறைய பேர் சுகம் பெற்றோன்னு சொல்லுவாங்க. ஐயா இதை நாங்கள் சொன்னோம், இயேசு சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி. அப்போ தவறான விசுவாசத்துக்குள்ள யாரும் போயிடக்கூடாது. இதுதான் காரியம். ஓகேவா? இந்த அபிஷேகம் வரும்போது நுகத்தடி முறிக்கப்படும். உங்கள் சரீரத்தில் சில வியாதி, பலவீனம், கொள்ள நோயின் கிரியைகள், சத்துருடைய கட்டுகள் இருந்தால், பாவ கட்டுகள் இருந்தால் கூட அறுக்கப்பட்டுரும். ஆவியானுடைய வல்லமை இறங்கும் போது அந்த நுகத்தடி முறிக்கப்பட்ட விடும். அபிஷேகத்தினால எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது சில அசுத்தாவி பிடித்தவங்களுக்கு கூட இந்த எண்ணெயை வச்சு ஜெபிச்சிட்டிங்கன்னா அசுத்தாவி போயிடும். அந்த நுகத்தடி முறிக்கப்பட்ட விடும், வியாதி போய்விடும். ரெண்டாவது, பாதுகாப்பு உண்டாகும். 23ஆம் சங்கீதத்தில் என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அது ஒரு பாதுகாப்பின் அபிஷேகம். நீங்கள் எண்ணெய் பூசி ஜெபிச்சிட்டிங்கன்னா கர்த்தருடைய அந்த அபிஷேகம் அவங்கள பாதுகாக்கும். அந்த அபிஷேகத்தின் வல்லமை பாதுகாக்கும். அதனால ஒன்று விடுதலை கொண்டு வரும், சுகம் கொண்டு வரும். ரெண்டாவது பாதுகாப்பை கொண்டு வரும், அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம். அதுக்கு இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாரு. அவ்வளோதான். இதை நீங்கள் விளங்கி கொண்டாலே போதும். மார்க் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் இயேசு தன் சீஷர்களை அனுப்பும்போது சொல்லி அனுப்புகிறார் பாருங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்களேன். மார்க் 6:13 இயேசு தன் சீஷர்களை 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பும்போது என்ன செய்தாங்க பாருங்க. 12:13 பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். பார்த்தீங்களா? எண்ணெய் பூசி வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கினார்கள். இயேசு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் எண்ணெய் பூசி ஜெபிங்க, வியாதி சுகமாயிரும். சீஷர்கள் அதை செய்தாங்க. அப்போ இந்த எண்ணெய் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா யாராவது வியாதியஸ்தர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்களுக்காக நான் எண்ணெய் பூசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு கேளுங்க. அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணெய், அந்த அர்த்தத்தை விளக்குங்க. இந்த எண்ணெயில் ஒன்றும் இல்லை, இது எண்ணெய் சாதாரண தேங்காய் எண்ணெய் தான். இந்த எண்ணெய் இல்லை, இந்த எண்ணெய் எதை குறிக்குது? இயேசுவே சொல்லுங்க. இயேசு உங்களுக்காக ரத்த சிந்தினார், அதை நினைவு கூர்ந்த நான் ஜெபிக்கிறேன்னு சும்மா ஒரே ஒரு ஒரு பொட்டை எடுத்து நெத்தியில் வச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், ஆண்டவரே நான் எண்ணெய் பூசி அவருடைய சுகத்துக்காக உங்களுடைய வசனத்தின்படி ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லுங்களேன், உடனே சுகமாயிரும். இதை தான் அவங்க செஞ்சாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தினா போதும். அதனால சிலர் இதை வச்சு நிறைய அற்புதங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற தேவ மனிதர்களை பார்த்துருக்கிறேன் நான். அவங்க இந்த மாதிரி எண்ணெய் வச்சிருப்பாங்க, உடனே இயேசு பற்றி சொல்லி எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க, உடனே டெலிவரன்ஸ் ஆயிரும். அது வசனத்தில் அவங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இதை நீங்கள் மற்றவருடைய சுகத்துக்கும் பயன்படுத்தலாம். உங்களுடைய சுகம், உங்களுடைய குடும்பத்தாருடைய சுகம், பாதுகாப்புக்கும் பயன்படுத்தலாம். ஊழியத்தில் உள்ளவங்க, ஊழியக்காரர்கள், பாஸ்டர்மார்கள், போதர்கள், சுவிசேஷகர்கள் இதை பயன்படுத்தணும். இது ஒரு முறை ஜனங்களுக்கு விடுதலை சுகம் கொடுக்க தேவன் நமக்கு வைச்சிருக்கிற ஒரு அருமையான காரியம். இதை தெளிவாக ஜனங்களுக்கு போதித்து நீங்கள் செய்யும்போது உங்கள் சர்ச்சில் நிறைய பேர் சுகமாயிருவாங்க, விடுதலை ஆயிடுவாங்க. உங்கள் ஊழியத்தில் அற்புத அடையாளம் நடக்கும், ஜனங்க வருவாங்க. அப்போ நீங்கள் எண்ணெய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துடவே கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜப எண்ணெய் ஜப எண்ணெய் ஜப எண்ணெய் மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஜனங்கள் அறியாமையில் இருப்பாங்க, ஊழியர்கள் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஜப எண்ணெய், அந்த எண்ணெய் முக்கியம் இல்லை, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், நமக்காக சிந்தப்பட்டவுடைய ரத்தம், அதைத்தான் நீங்கள் நினைவு கூறணும் என்பதாக சொல்லி கவனமாக நம்ம வழி நடத்தணும். தப்பாக வழி நடத்திட்டோம்னா அப்புறம் இயேசுவை மறந்துடுவாங்க. இந்த எண்ணெய் தான் ஞாபகத்தில், மோகலாச்சவன எண்ணெய், மோகலாச்சவன எண்ணெய், இவங்க இயேசுவை மறந்துடுவாங்க. அப்புறம் இது ரொம்ப வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு காலம், கடைசி காலம். நம்ம தான் கவனமாக ஜனங்களுக்கு டீச் பண்ணணும். ஊழியக்காரங்க தெளிவாக சொல்லி கொடுத்து நம்ம செபிக்கணும். சரியா? எண்ணெய் பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படியே அதில் மேலே உங்கள் வலது கை வைங்க. உங்கள் வீட்டில் மற்ற எல்லாரும் சேர்ந்து வைக்கணும்னாலும் வைத்து கொள்ளலாம், அல்லது நீங்கள் யார் பொறுப்பெடுக்கிறீங்களோ அவங்க அந்த எண்ணெய் பாட்டில் கை வைக்கலாம்.
ஒரு அபிஷேகம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளை அல்ல ரட்சிக்கப்பட்டவங்க அது மேல கை வைத்து, ஆண்டவரே இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள், நீ அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், இந்த வேத வசனத்தை விசுவாசித்து இந்த எண்ணெயை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டோட கையில் ஒப்பு கொடுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வேத வசனத்தின்படி எண்ணெய் பூசி ஜெபிக்கவும், சுகத்தை பெற்றுக்கொள்ளவும், விடுதலை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய அபிஷேகத்தினால் உண்டாகிற பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய வேத வசனத்தின்படி இதை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட இந்த எண்ணெய் பாட்டில் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, நீர் கல்வாரி சிலுவிலை சிந்தின இரத்தத்தின் வல்லமை நாங்கள் நினைவு கூறவும், எங்களுக்காக அபிஷேகத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட்டதை நினைவு கூர்ந்து இதை பயன்படுத்தவும், வேத வசனத்தை விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் இதை அர்ப்பணிக்கிறோம். இந்த எண்ணெயின் மேல விசுவாசம் வைக்காதபடி இந்த எண்ணெய் குறித்து எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்தை விசுவாசித்து உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற சுகத்தை, விடுதலை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்போ உங்க வீட்டில் எல்லாரும் முழங்கால் போட்டு சொல்லுங்க. அப்படியே திறந்து சும்மா ஒவ்வொரு சொட்டு வச்சு ஜெபிக்க போறீங்க. இப்போ ஒரு பல்லவி பாடும்போது எல்லாரும் நீங்க ஜெபிக்க. எல்லாம் வீட்டில் மற்றவங்க எல்லாம் முழங்கால் படியிடுங்க. ஒருத்தர் மாத்திரம் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஜஸ்ட் ஒன் டச், ஒரே ஒரு தொடுதல் அப்படியே நீங்க வச்சு, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லம், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி எண்ணெய் பூசி ஜெபிக்கிறேன். விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், வியாதிகள் மறையட்டும், பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. 2 நிமிஷம் தான், வேகமா டக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஜெபிக்கும் போதே வியாதி மறையும். இப்ப ஜெபிக்கும் போதே பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படும், பில்லி சூனிய கட்டு அறுக்கப்படும், நோய்கள் விலகி போகும். ஒரு விடுதலை நீங்க காண்பீங்க. இயேசுடைய ரத்தத்தை நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி ஆண்டவரே. அதுக்கரம் வைத்தங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எண்ணெய் பூசி ஜெபிப்பதின் அர்த்தத்தை விளங்கி கொள்ள வைத்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த எண்ணெயை அல்ல, இதை செய்ய சொன்ன இயேசுவின் வல்லமையை, உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த எண்ணெய் பூசி ஜெபித்த பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எங்களுக்குள் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதியின் வல்லமைகள் அறுக்கப்பட்டதற்காய் நன்றி. நோயின் கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகள் இப்பொழுது கட்டுண்டு போன எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் அறுக்கப்பட்டு, கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தின் மேல பிசாசு வைத்திருந்த வியாதியின் கட்டுகள், பயத்தின் கட்டுகள், சோர்வின் கட்டுகள், எல்லா சாப கட்டுகள் உம்முடைய பரிசுத்தாவியுடைய வல்லமையினால் அறுக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமை எங்கள் குடும்பத்தில் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பின் அபிஷேகம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக, எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், எல்லாரும் ஜெபிச்சிங்களா உங்க வீட்டுல? சரி, இப்ப எல்லாம் டிவிக்கு நேரம் கை நீட்டுங்க. டிவிக்கு நேரம், எனக்கு நேரம் கை நீட்டுங்க. எனக்காக ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இந்த ஊழியக்காரனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பம், குட்டி பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணுங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பாவுக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்லி நீங்க குடும்பமா எனக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, உங்களுக்கு நல்ல சுகபலன் கொடுங்க. உங்களுடைய அபிஷேகம் கூட இருக்கட்டும். பலவீனங்கள், நோய்கள் எதுவும் தொடாம காத்துக்கொள்ளுங்க. இன்னும் பயன்படுத்துங்க. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற பலன் கொடுங்க. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் என்னை பலப்படுத்துகிறார். எல்லாம் ஜெபிங்க. எனக்கா உங்களுடைய ஜெபம் எனக்கு தேவை. நானும் பாடுள்ள ஒரு மனிதன். உங்க ஜெபம் தான் என்னை பலப்படுத்துது. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. எனக்காக கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்காக நன்றி. இந்த அருமை குழந்தைகளுடைய ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தாருடைய ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு என்னை தொடுகிறதற்காய், என்னை பலப்படுத்துகிறதற்காய், என்னை வல்லமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தின் வல்லமை, ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். உட்காருவோம். சரியா? ஓகே. இப்ப நிறைய காரியம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசனத்தை வாசிங்க. எந்த காரியம் செய்தாலும் வேத வசனத்துல நிற்க பழகுங்க.
வசனத்தில் ஆண்டவர் எல்லாமே நமக்கு தெளிவா சொல்லி இருக்கிறாரு. சாத்தான் அந்த வசனத்தை விட்டு நம்ம கொஞ்சமாவது வழி விலகி போகணும்னு தந்திரமாய் செயல்படுவான். அதுக்கு இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த எண்ணெய் பாட்டில தனியா வைத்துக் கொள்ளுங்க. அது பிரேயர் ஆயில் சொல்லி ஜெப எண்ணெய். உங்களுடைய குழந்தைக்கு வீட்டில் யாராவது சிக்கானா இதை பயன்படுத்தி அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். அந்த வசனம் அதை சொல்லி கன்ஃபஸ் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாறட்டும். அவ்வளவுதான். நிறைய பேர் சுகமாயிட்டீங்க. இன்னைக்கு வியாதி கட்டு அறுக்கப்பட்டு விட்டாரு. நிறைய பேருடைய நோயின் கட்டு அறுக்கப்பட்டு விட்டாரு, மறைந்து விட்டாரு நோய்கள் சரீரத்தை விட்டு. நீங்க அதை பார்ப்பீங்க. இந்த எண்ணெய் பூசி ஜெபித்த போது நிறைய பேர் விடுதலை ஆயிட்டீங்க, சுகமாயிட்டீங்க. நீங்க நிறைய சாட்சி சொல்ல போறீங்க, எனக்கு தெரியும். அதனால நீ கரெக்டா பயன்படுத்துங்க. தப்பான எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காருங்க. சரியா? சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒரு 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு அப்புறம் வசனத்தை தியானித்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? முதலாவது காரியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். வசனத்தை வைத்து நம்ம இன்றைக்கு 2 ஜெபம் செய்ய போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே ஜெபம் செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்தியாவில் 138 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்? எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவன் சித்தம் உள்ளவர். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகத்திற்கு வர முடியும். இன்றைக்கு 138 கோடி மக்கள்ல கோடிக்கணக்கான மக்கள் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமைப்பட்டு நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாம, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாம கலங்கி கொண்டிருக்கிற மக்கள். மெய்யான தெய்வத்தை அறியாததுனால மனிதர்களை தெய்வம் என்று நம்பி ஏமாந்து தெய்வ வணக்கம் என்கிற பெயர்ல எக்கச்சக்கமான பணங்களை இழந்து அவங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நம்பிக்கை இழந்து நிற்கிற மக்கள் இந்தியாவில் ஏராளம். அதனால தெய்வ நம்பிக்கை என்ற பெயர்ல மந்திரவாதிகளை நம்பி மந்திரம் பில்லி சூனியம் இதுக்கு பயன்படுத்துற பிசாசு கூட பேய்களை கூட எப்படியாவது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிடாதான்னு சொல்லி வணங்கக்கூடிய ஏழை மக்கள், அறியாமையின் மக்கள், அந்த மக்களுக்காக நம்ம தான் திறப்பில நின்று ஜெபிக்கணும். அதனால அவங்களுடைய